1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கூறப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் காங்கிரஸ் கட்சி என்பது. Friends, how the democracy is deteriorating in this country, you know. Our friend Mr. Ponmudi. Our friend Mr. Ponmuduji, he was arrested. The case was filed in ED without giving notices, without following rules, regulation. I condemned on the same day. I said, this is not the democracy. In democracy, whatever Baba Sahib has given in the constitution, according to the constitution, you should follow, not the dictator rule. He is an autocrat. He is a dictator. You have to remove dictator on 2024 election. நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நான் சொல்லும்போது மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னிடம் விளக்கமாக கூறினார்கள். இந்த அமலாக்க பிரிவுத்துறை வைத்து மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அவர் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்து எந்தவித அவருக்கு முன் அறிவிப்பும் கொடுக்காமல் எந்த விசாரணையும் செய்யாமல் அவர்களை துன்புறுத்தி ஜனநாயக படுகொலை செய்து குறிப்பாக எந்த விதிமுறையும் கடைபிடிக்காமல் அவருக்கு தொல்லை கொடுத்தது. அன்றைய தினமே நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்லாமல் மோடி அரசாங்கத்தை சாடி என்னுடைய அறிக்கையை நான் கொடுத்திருந்தேன். Wherever they can't grab the power by routine matter, they are doing arm twisting methods, and so far the BJP has harassed 444 MLAs to get power. மோடி அரசாங்கம் தேர்தல் முறையாக ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியிலே சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டி இதுவரை இந்த நாட்டிலே பல மாநிலங்களிலே ஆட்சி கவிழ்ப்பது செய்தது மட்டுமல்லாமல் 444 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்தியா முழுவதும் விலைக்கு வாங்கியவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற சர்வாதிகார மோடி. When the people don't yield, MPs won't yield, chief ministers won't yield, then what they are doing? They are using governors, and Narayan Swamy has got enough fight with governor because to give you some solutions in Pondicherry. மக்களை பொறுத்தவரையிலே இந்த மக்களுக்கு அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அடிபணியவில்லை என்று சொன்னால், அமைச்சர்கள் கட்சி மாறவில்லை என்று சொன்னால், இந்த பாரதிய ஜனதா அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற வேலையை செய்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கூட முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு ஆளுநரை வைத்து எந்த அளவிற்கு மோடி அரசாங்கம் தொல்லை கொடுத்தது என்பதெல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும்.